இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியான போதே அதில் முஸ்லிம் லீக்கின் முத்திரை இருப்பதாக கூறியிருந்தேன். அரசமைப்பு உருவாக்கப்பட்ட போது இந்தியாவில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்று அம்பேத்கர் தலைமையில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக அம்பேத்கரின் வார்த்தைகள் மீது அக்கறை கொள்ளவில்லை. அரசமைப்பின் புனிதம் பற்றியும் கவலை கொள்ளவில்லை. நாட்டின் அரசமைப்பை மாற்ற காங்கிரஸ் நினைக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆந்திராவில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முயற்சித்தது. பின்னர் நாடு முழுவதும் அதனை அமல்படுத்தியும் திட்டமிட்டது என்று சாடியுள்ளார். மேலும் பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் 15% மத அடிப்படையில் வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பெட்ரோடாவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய மோடி, காங்கிரஸ் கட்சி வாரிசு வரி விதிக்கப் போவதாக கூறுகிறது. பெற்றோரிடமிருந்து பெற்ற பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்க்கும் சொத்துக்களை காங்கிரஸ் பறிக்க நினைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரசின் மோசமான ஆட்சி நிர்வாகமும் அலட்சியமும் தான் நாட்டின் அழிவுக்கு காரணம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தீவிரவாதம் மற்றும் நக்சல் அமைப்புகளுக்கு எதிராக பாஜக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் தீவிரவாதிகள் கொல்லப்படும் போது காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் கண்ணீர் வடிக்கிறார் என்று கடுமையாக சாடியுள்ளார்.